ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். 1/2 லிட்ரு பாலுப்பா. இப்போ தான் ஃபஸ்ட்டு பொங்குது. அக்கா வந்து பேக்கெட்லேருந்து பிரித்து ஊற்றிட்டேன். ஆவின் தான். ஆவியில் இந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு, அது ரொம்ப கிருமியான மில்க் எடுத்து செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் நார்மலாக நம்ம வீட்டில் வாங்குகிற மில்கை தான் வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து அது ஒரு பக்கம் கெட்டியாகிட்டு இருக்கட்டும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கெட்டியாகிடும். கொஞ்சம் அப்படியே நல்லா கிருமி பதத்துக்கு வந்துடும். அக்கா இன்றைக்கி ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன், சப்போட்டா. இதில் மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசாகவும் இல்லை. இந்த ஒரு மாம்பழம் நல்லா கழுவிட்டேன் அக்கா. தோலை சீவிட்டு நம்ம கொட்டை இல்லாமல் அந்த சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் அந்த மாம்பழம் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்குள்ள இந்த பால் கெட்டி ஆகிட்டே வருது. ஒரு பக்கம் சிம்மில் வச்சு அப்படி நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ அக்கா இங்கே கட் பண்ணிவிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் கொதிச்சுட்டே இருக்கும்போது அக்கா ஒரு 4 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்குறேன். பெரிய ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன். இங்கே இருக்குது பாருங்கப்பா, இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். ஃபுல்லாக குமிழாக எடுத்தேன். கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டுக்கு வேணால் நம்ம வீட்டில் வந்து அவங்களும் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இது அப்படியே கரைஞ்சி நல்லா அது பால் கெட்டி ஆகிட்டு வரட்டும். இப்போ மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதித்து காஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆடையோடு சேர்த்து கிளறி விடுங்க. இது வந்து அக்கா ஒரு 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கலக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து இப்போ ஊற்றிடலாம். இது ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு, அதுக்கு தான். ஊற்றி விட்டுட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ இதுலேயே அக்கா இந்த இது போடுறேன், கிரேப்ஸு. அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கு, அதனால் போடுறேன். இப்போ கொஞ்சம் பாதாம் ஒரு ஸ்பூன் கிரேப்ஸ். இது வந்து நல்லா வாய்க்கு அடிபடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கிரேப்ஸும் நல்லாயிருக்கும். ட்ரை கிரேப்ஸ் வந்து நம்ம போட்டு அது சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீமில் உள்ளே இருந்து ஒன்று வாய்க்கு கடிச்சதுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அப்படி உடனே நம்ம கரண்டி எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது. இப்போ இந்த பதம் போதும். இப்படி கொஞ்சம் கெட்டி ஆகிற அந்த பதத்திலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அக்கா அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டேன். நம்ம அந்த சுகரே கரெக்டாக இருக்கும். அந்த சுகருக்கு மேலே உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த மாம்பழக்கூழ் எடுத்து போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா வலித்து போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாம்பழம், நம்மளுடைய மாம்பழ பேஸ்ட்டு வந்து இதில் நல்லா கலந்துட்டே பாருங்கள். நீங்கள் கிரேப்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கப்பா ஐஸ்கிரீமு. ட்ரை கிரேப்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வாய்க்கு நல்லா கடிப்பிட்டு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி குல்ஃபி மோடில் தான் ஊற்ற போகிறேன். அப்போது மேங்கோ குல்ஃபி தான் இன்றைக்கி. நல்லா எல்லாம் கலந்தாச்சு. கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு கூட சுகர் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஓவராக தான் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கே. நல்ல கரெக்டான சுகரு. அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். இப்போ மோல்டு ஐஸ்கிரீம் மோல்டு அக்கா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை எடுத்து மோல்டில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு, இப்போ ஊற்றலாம். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஊற்றுறதுனால கீழே ஊற்றிடுவானோன்னு பயமாக இருக்குது அக்காவுக்கு. கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். எல்லா ஐஸ்கிரீம்லேயும் ஒரு ட்ரை கிரேப்ஸு ஒரு பாதாம் வர்ற மாதிரியே நீங்கள் அந்த கரண்டியில் எடுக்கும்போது அந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க. எல்லா மோல்டுலேயும் ஊற்றிட்டு வரேன் அக்கா. இப்போ எல்லா மோல்ட்லேயும் ஊற்றிட்டேன். கொஞ்சம் குறைவாகவே ஊற்றிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மூடும்போது சரியாக இருக்கும். இது கொஞ்சம் டைட்டாகவே மூடிடுங்க. மோல்டு இது கடையில் வாங்கினது தான்ப்பா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது. எல்லா மோல்ட்டும் மூடிட்டு காமிக்கும். இப்போது குல்ஃபி போர்டில் எல்லாம் நிரப்பி நம்ம எல்லாத்தையும் அக்கா மூடிட்டேன். டைட்டாக மூடிடுங்க. அப்புறமா ஒரு கிளாஸ்லேயே இன்றைக்கி அக்கா ஊற்றிருக்கிறேன். மீதி இருக்கிறத இந்த கிளாஸில் ஊற்றிருக்கேன். இன்றைக்கி நம்மளுக்கு மீதி கிளாஸ்லேயும் ஒரு ஐஸ்கிரீம் வந்துருச்சு.
இது எல்லாத்தையும் இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 8 ஹவர்ஸ் ஆகணும். 8 ஹவர்ஸ் கழித்து நம்மளுக்கு குல்ஃபி மேங்கோ குல்ஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், மேங்கோ குல்ஃபி ரெடி. நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப 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 பிடிச்ச மேங்கோ குல்ஃபி ரெடி. இது 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, அக்கா எடுத்துட்டேன். குல்ஃபி ரெடியாக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். மேங்கோ கலர்ஃபுல்லாக இல்லைப்பா, தான் இப்போ மிஸ்டேக். மேங்கோ வந்து மேலே எல்லோவாக இருந்துச்சு சப்போட்டா, கீழே வந்து உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது அந்த மேங்கோ வந்து எல்லோவாகவே இல்லை, உள்ளே ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. என்ன வச்சு பழுக்க வச்சாங்கன்னு தான் தெரில. பாருங்கள், குல்ஃபி சூப்பராக இருக்கா? அந்த கிரேப்ஸ் தெரியுது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அக்கா காமிக்கிறேன். அப்புறமா அந்த ஒரே ஒன்று மீதி இருக்கிற அந்த கிளாஸில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் ஊற்றி வச்சேன், ஒரு சின்ன பவுலுக்கும் வந்தது. இப்போ நம்ம எல்லாம் மோல்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், மேங்கோ குல்ஃபி ரெடி. நம்ம சாப்பிட்டா ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கிளாஸில் வச்சது நம்ம வந்து கட் பண்ணி ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து மேங்கோ நம்ம வாங்கும்போதுப்பா மேலே நல்லா எல்லோவாக தான் இருக்குது. சப்போட்டா தான் நேற்று அக்கா செய்கிறதுக்கு எடுத்திருந்தேன். பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க, சப்போட்டான்னு சொல்லுவாங்க. உள்ளே பார்த்தா எல்லோவே இல்லை, நல்லா மாங்காய் பழுத்த மாதிரி இருக்குதுன்னு ஒயிட்டாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு கலர் கிடைக்கல. கலருக்காக எது போடவும் அக்கா விருப்பப்பட மாட்டேன், அதனால தான் எதுவுமே பண்ணல. இது நம்ம நேச்சுரலாக நம்மளுக்கு ஐஸ்கிரீமு எவ்வளோ நாளும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு எடுத்து வச்சு எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் கொடுத்துருங்க. ஒன்றுமே பண்ணாது, சளியே பிடிக்காது. ஐஸ்கிரீம் பிடிக்காத உடனே சாப்பிட்டோன்னே சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட உடனே ஹாட் வாட்டர் கொடுத்துடணும். வெளியே இருந்து வாங்கி கொடுக்குற ஐஸ்கிரீமை நம்ம எப்போவுமே அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லி. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.